ஜெயலலிதா கலைஞருக்கு பிறகு ஒரு பெரிய தலைவர் மரணம் அடைகிறாருன்னா அது விஜயகாந்த் தான். 2 திராவிட கட்சிகளுக்கு தவிர அதிமுகவுக்கு அடுத்த இடத்தை பிடிக்கக்கூடிய கட்சியா அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக 3வது இடத்துல இருந்தது, 2வது இடத்துல தேமுதிக இருந்தது. அசுர வளர்ச்சி. அதை கண்டு பயந்தது அதிமுக இல்ல, திமுக. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட திமுக நம்ம அரசியல் வாழ்வு எங்க அஸ்தமனம் ஆயிடுமோன்னு விஜயகாந்தை சீண்டி விட்டுது. ஜெயலலிதாவை எதிர்க்க வச்சதுக்கு காரணம் பெரும்பங்கு அன்னைக்கு திமுகவோட கைங்கரியம் தான். பாரதிய ஜனதா பெரிதும் மதிக்கும் ஒரு தலைவர்ல விஜயகாந்த் ஒருத்தர். டெல்லியே சொல்லியிருக்கு, விஜயகாந்த் இஸ் ட்ரஸ்டட் லீடர். எல்லாம் முதலமைச்சர் வந்தார்னா முதல்ல கள்ளு சாராயத்தை எடுத்திருப்பாரு, இலவசங்கள்லாம் எடுத்திருப்பாரு. பேசுறீங்க அந்த மாதிரி தான் பேசுவார தவிர ஐயா வணக்கம் வாங்க குட் மார்னிங் அந்த மாதிரிலாம் பேச தெரியாது. இவங்க எதுக்கு தான் சண்டை போடுறதுன்னு இல்லை, ஜெயிலுக்கு போறதுலயும் சண்டை போடுறாங்க. கட்சியை வளர்க்கணுங்கிற என்ன நோக்கம் இருக்குதா தெரியல. இது எங்க போய் முடியும்னா, நீங்க ஓபிஎஸ் அடிக்க அவர் மோடி கிட்ட போயிட்டே இருக்காரு. மோடியோட பாதுகாப்புல அவர் வந்துட்டாருன்னா உங்களால அவர் மேல கை வைக்க முடியாது. மோடி என்ன சொல்ல பாப்பாரு, டிடிவி இருக்காரு, சசிகலா இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க, இதுதான் உண்மையான ஏடிஎம்கேன்னு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா இங்க இபிஎஸ் காலி. நாளைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு அவர் தமிழ்நாட்டில் போய் தேர்தலில் ஓட்டு கேட்பாரு? இந்திய எதிர்த்து கேட்டாலும் கஷ்டமாயிடும், மோடியோட குறைகளை சொன்னாலும் எடுபடாது. ஆனா இவர் அந்த கூட்டணி கட்சி தர்மத்துக்கோசரம் ஸ்டாலின் இந்தி கூட்டணியில் இருக்கிறது ஒரே காரணம் காங்கிரஸ். ராகுல் காந்தி இந்த நேரத்தில் பாத யாத்திரை போறது தவறான ஒரு முடிவு. ஏன்னா நீங்க கேம்பெயின் போனோம், மோடியும் அமித்ஷாவும் சுத்துன்னு சுத்த போறாங்க இந்தியா முழுக்க. அதுல பாதியாவது நீங்க சுத்தமா வேண்டாமா? நீங்க பாத யாத்திரை பஸ் யாத்திரை போறேன்னு போனீங்கன்னா அப்ப கட்சி சவலப்பள்ளி ஆயிடுங்க. யார் பார்த்துப்பா? டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகை திரு பிரகாஷ் சாமி. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப விஜயகாந்த் இல்லாத வேட்டிடம் தமிழக அரசுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட போகுது சார்? ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு. ஏன்னா விஜயகாந்த் நல்ல மனிதர், நான் பழகின வரைக்கும் 20-25 வருஷமா தங்கமான மனசு. அவரு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா கலைஞருக்கு பிறகு ஒரு பெரிய தலைவர் மரணம் அடைகிறாருன்னா அது விஜயகாந்துக்கு தான். அந்த மக்களோட வெள்ளம், இந்த மக்கள் வெள்ளம் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு தொண்டர்கள் அழுறாங்க. இது போலித்தனம் இல்லை, உண்மையான அன்பு. விஜய் மேல ஜனங்க வச்சிருந்த மதிப்பும் அன்பும் போலித்தனம் இல்லைங்கிறது அவரோட இறப்புல தெரிஞ்சு போச்சு. ஆனா அவர் அரசியல்ல சாதிக்க வேண்டியவையில் நிறைய இருந்தது. உடல் நலம் குறுகி கொண்டு இறங்கி போனார தவிர அவர் சாதிக்க வேண்டிய சாதனைகள் நிறைய இருக்கு. விஜயகாந்த் என்பவர் சுருங்க சொல்லணும்னா 3வது ஃபோர்ஸா வந்திருக்கக்கூடியவர். 2 திராவிட கட்சிகளுக்கு தவிர வைகோ அந்த இடத்துல வரதா இருந்தார். வைகோ கூட்டணியில் போய் ஐக்கியமானதுக்கு அப்புறம் 3வது அணிங்கிறது போயிடுது. தேசிய கட்சிகள் இல்லை. நான் சொல்றது அந்த பீரியட்லயே அதிமுகவுக்கு அடுத்த இடத்தை பிடிக்கக்கூடிய கட்சியா அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக 3வது இடத்துல இருந்தது, 2வது இடத்துல தேமுதிக இருந்தது. அசுர வளர்ச்சி. ஆனா அது பின்னால் அவரோட கடுமையான உழைப்பு, மக்களை அவர் ஒரே எண்ணம் மக்களை காப்பாற்றணும். அவரை பத்தி 1000 குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சு அவருக்கோசரம் இல்லை, ஜனங்க படுற. ஏன்னா அவர் ரைஸ் மில் ஓனர், அவர் செல்வந்தர், பணக்காரர். மெட்ராஸ்ல பழைக்க வந்த போது கூட எல்லா நடிகர்களும் சாப்பாட்டு கஷ்டப்படுவாங்க. இவரு இப்ராஹிம் ராஜ் சாப்பாட்டு கஷ்டப்படல, ரூம்ல தங்கியிருந்தாங்க, அதெல்லாம் வாஸ்தவம். அவங்களுக்கு ஊர்ல இருந்து பணம் வந்தது. ஸோ செல்வ செழிப்பில் வளர்ந்தவர். இல்லாட்டி கூட ஓரளவுக்கு. அதனால பணத்துக்கோசரம் அவர் அரசியலுக்கு வரல. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அவரோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியா போச்சு. அதை கண்டு பயந்தது அதிமுக இல்லை, திமுக. அதனாலதான் அவரை முடக்கி போட இவர் வளர்ந்துட்டாருன்னா என்ன. ஜெயலலிதாவே அவங்க நெருக்கமானவங்கிட்ட சொன்னாங்களாம், போற பார்த்தா விஜய் நமக்கு அடுத்தது வந்துருவார் போல இருக்கே, அதிமுக ஈக்குவலா வந்துருவார் போல இருக்கே அப்படின்னு ஜெயலலிதாவால் கணிக்கப்பட்டவர் தான் விஜயகாந்த். அதை மறந்துடக்கூடாது. ஆனா ஜெயலலிதா அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, விஜயகாந்த் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லலை. அவங்க ஆல்டர்னேட்டிவ் இருக்குமான்னு பார்த்தாங்க. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட திமுக நம்ம அரசியல் வாழ்வு எங்க அஸ்தமனம் ஆயிடுமோன்னு விஜயகாந்தை சீண்டி விட்டுது. என்னங்க நீங்க அந்த அம்மாவோட சேர்ந்துருக்கீங்க, தனியா வாங்க, நீங்க முதலமைச்சர், நாங்கள்லாம் கூட விளைக்கிறோம் அப்படின்னு அவரை உசுப்பேத்தி ஜெயலலிதாவை எதிர்க்க வச்சதுக்கு காரணம் பெரும்பங்கு அன்னைக்கு திமுகவோட கைங்கரியம் தான். அது அரசியல் ஆர்வலர்கள் யாரும் மறுக்க முடியாது. அந்த படுகொழியில விஜயகாந்த் விழுந்துட்டார். நான் விஜயோட சொன்னேன், விஜய் ஒரு 3-4 வருஷம் நீங்க ஜெயலலிதாவை அனுசரிச்சு போயிருந்தீங்கன்னா நீங்க உங்களை பொசிஷனை ஸ்ட்ராங் பண்ணியிருப்பீங்க. தேமுதிகன்ற கட்சியை நல்ல ஒரு அடி நாங்கூரம் போட்டு நிறுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயலலிதா முறைச்சிருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவசரப்பட்டீங்க விஜய் அப்படின்னா நான் பர்சனலாக பேசும்போது என்ன பண்ணுறது சாமி நடந்து போச்சு அப்படின்னாரு.
ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு உள்ளே வச்சு வெளியில் பேசுகிறேன். அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு முதல் நாளே நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொன்னேன், விஜய் நீங்கள் அரசியலுக்கு என்ன அப்படி பேசுகிறீங்க, நீங்கள்லாம் உண்மையான மனுஷன், நீங்கள்லாம் அரசியல் எப்படி சமைக்க முடியும், ஃப்ராட் பண்ண மாட்டீங்க, ஏமாற்ற மாட்டீங்க, தப்பாக பேச மாட்டீங்க, மாற்றி பேச மாட்டீங்கன்னு. இந்த அரசியலில் வந்து இப்போ இருக்கிற அரசியலில் விஜயகாந்தோட மறைவு தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும்னா, விஜய்க்குன்னு சில ரசிகர்கள் ஓட் போடக்கூடியவங்கள் வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த வாக்காளர்கள் வந்து இப்போ விஜயகாந்த் கட்சியோட தொடர்பாங்களா, பிரேமலதாவை ஏற்றுப்பாங்களா? என்னதான் இப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அப்படின்னு தான் வந்தது, ஒன்றும் தப்பு கிடையாது. அது மாதிரி ஜானகி அம்மா வந்தாங்க, அப்புறம் ஜெயலலிதா ஆச்சு. அது இது ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆச்சரியப்பட நிகழ்வு இல்லை. ஆனால் அந்த விஜயகாந்த் என்ற ஆளுமை இப்போ நம்மிடம் இல்லை. பிரேமலதா சுதீஷ்லாம் 2ஆம் கட்ட தலைவர் தான். இப்போ அவங்க இப்போ தேமுதிக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த திமுக அங்கம் வகிக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்கும் சார்? விஜயகாந்துக்கு ஓட் ஷேர் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கம்மியோ குறைச்சலோ ஜாஸ்தியோ அதிகமோ அவருக்கு ஓட் ஷேர் இருக்கு. விஜயகாந்த் கூட்டணிக்குள்ள வரத கூட்டணி கட்சிகள் பல விரும்பல. ஏன்னா விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணியில் இருந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 16 மக்கள் நல கூட்டணியில் இருந்தார். வைகோ, திருமாவளவங்களாம் சேர்ந்து பண்ணாங்க. அந்த மக்கள் நல கூட்டணியினால தான் திமுக தோற்கடிக்கப்பட்டது. அந்த வலி இன்னும் திமுக உண்டு. எப்படி விஜயகாந்த் செயலர்கள் பண்ண திருப்பி கொடுத்தார் விஜயகாந்த், மக்கள் நல கூட்டணி அமைச்சு இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் பிஜேபியோட அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கையெழுத்து போடுற நேரத்தில் பிரேமலதா மக்கள் நல கூட்டத்தை கொண்டு வந்து அங்கே டீல் முடிச்சு போயிட்டாங்க. அந்த வருஷம் வந்திருக்க வேண்டிய திமுக தோத்து போனதுக்கு முதல் காரணம் மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணியோட முகமாக தெரிந்தவர் விஜயகாந்த். அதை அவங்க மறக்கிற 5 வருடம் ஆட்சி போனது. 2வது, விஜயகாந்தை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது திமுக சொன்ன பேச்சு கேட்க மாட்டார். அவர் எதிர்த்து பேசிட்டு போயிடுவார். அது இல்லாமல் வடிவேலை யூஸ் பண்ணி விஜயை ஒழிச்சதே திமுக தானே. அதில் அந்த முரண்பாடுகள்னால வராது. இப்போ வந்து தேமுதிக பாரதிய ஜனதா அணியில் கூட்டணியில் போட்டி போட்டதுன்னா கண்டிப்பாக ஒரு சீட் கொடுப்பாங்க பிஜேபியில். ஏன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா பெரிதும் மதிக்கும் ஒரு தலைவரில் விஜயகாந்த் ஒருத்தர், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா டெல்லியே சொல்லியிருக்கு விஜயகாந்த் இஸ் ட்ரஸ்டட் லீடர். அவர் வந்து பாரதிய ஜனதாக்கு எதிராக போல. ஆனால் இப்போ அவரோட மறைவு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா நல்ல மனிதர். அவரெல்லாம் முதலமைச்சராக வந்தார்னா முதல்ல கள்ளு சாராயத்தை எடுத்திருப்பார், இலவசங்கள்லாம் எடுத்திருப்பார், ஒரு நல்ல காரியம் பண்ணியிருப்பார். பேசிக்காக அவர் ஒரு வெள்ளந்தியான ஒரு கிராமவாசி. இந்த பகட்டு பணக்காரத்தனம் இந்த போலி அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. டப்பட்டு எங்கிட்ட என்ன பேசுறீங்க அந்த மாதிரி தான் பேசுவார் தவிர ஐயா வணக்கம் வாங்க குட் மார்னிங் அந்த மாதிரிலாம் பேச தெரியாது அவருக்கு. மனசில் இருக்கிறத பேசுகிறார். ஆனால் அவரோட வேற்றிடம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்குது. இது யாருக்கு நஷ்டம்னா, இது வந்து 3வது ஒரு திமுக அதிமுக இல்லாமல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற கூட்டணிக்கு அவருடைய இழப்பு நஷ்டம்தான். ஒருத்தர் பார்ப்போம் சார். இப்போ எடப்பாடி ஒரு பக்கமும் பன்னீர்செல்வம் ஒரு பக்கமும் முதல்ல யார் ஜெயிலுக்கு போகிறதா ஒரு போட்டி நிலவி வருகிறது. யார் முதல்ல அந்த வெற்றி பெறுவாங்க, அப்புறம் மத்திய அரசோட பங்களிப்பு யாருக்கு கிடைக்கும் சார்? இவங்க எதுக்கு தான் சண்டை போடுறதுன்னு இல்லை, ஜெயிலுக்கு போகிறதுலையும் சண்டை போடுறாங்க. இது வந்து கட்சியை வந்து வளர்க்கணுங்கிற என்ன நோக்கம் இருக்குதா தெரியல. நீங்கள் கூட்டணி வேணான்ட்டீங்க, முடிஞ்சு போச்சு, வெளியில் வந்துட்டீங்க, ஓவர் முடிஞ்சு போச்சு. யாரும் உங்களை நிர்பந்தம் பண்ணல, பாரதிய ஜனதாவோட சேரக்கூடாதுன்னு நிர்பந்தம் பண்ணல. விபூதியை அழிச்சிங்க, இத்தனை நாளாக விபூதி இல்லாமல் இருக்க மாட்டார், பாலினத்தையோடு இருக்கீங்க. சரி, அப்படியாவது மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு வரட்டும், பரவாயில்ல, நல்லது, ஆசீர்வாதங்கள். ஆனால் இது எங்கே போய் முடியும்னா, நீங்கள் ஓபிஎஸ் அடிக்க அவர் மோடிக்கிட்ட போயிட்டே இருக்கார். மோடியோட பாதுகாப்பில் அவர் வந்துட்டாருன்னா உங்களால் அவர் மேலே கை வைக்க முடியாது. அப்போ அஃபெக்ட் ஆக போகிறது நீங்கள் தான். ஏன்னா மோடிக்கிட்ட பவர் இருக்குது. அடுத்த தேர்தல் அவங்க தான் வரப்போகிறாங்க. உங்களுக்கு நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நாட்டோட யதார்த்த நிலைமை பார்த்தீங்கன்னா 300லேருந்து 320 சீட்டு வரைக்கும் மோடி ஆட்சியை பிடிச்சிடுவார், மெஜாரிட்டி வந்துடும். அப்போ மெஜாரிட்டி வரும்பொழுது மோடி என்ன பண்ணுவார்? நமக்கு எதிராக போச்சா பழனிசாமி, பன்னீர்செல்வம் எங்கள் கூட ஏடிஎம்கே இருக்குது, பன்னீர்செல்வம் தான் ஏடிஎம்கேன்டுவார். யாரும் தடுக்க முடியாது. ரெட்டையின செல்லத்தை முடக்குவாங்க. மோடியெல்லாம் மனசு வச்சா எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து சாமதானம் பேசுறதெல்லாம் கிடையாது. அரசியலில் எல்லாம் சகஜம். சரி, எவனோ அந்த கேஸ் போட வச்சுட்டு ரெட்டையில் முடக்குவாங்க. முடக்கினா என்ன ஆகிடும்? பழனிசாமிக்கு வீக் ஆகிடும். ஓபிஎஸை விட்டுருங்க, அவர் வந்து பாஜக அணியில் வந்துடுவார். மோடி என்ன சொல்ல பார்ப்பாரு? ஓபிஎஸ் தான் உண்மையான டிஎம்கே, டிடிவி இருக்காரு, சசிகலா இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க, இதுதான் உண்மையான ஏடிஎம்கேன்னு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா இங்கே இபிஎஸ் காலி. அப்போ மோடி என்ன பண்ணுவார்? இபிஎஸ்ஸை தண்டிக்கணும்னா பழனிசாமி மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்னென்ன ஓபிஎஸ் சொல்கிறாரோ அதன் மேல் நடவடிக்கை எடுப்பார். எப்படி இப்போ ஸ்டாலின் மேலே எடுக்கிறாரோ, ஓரளவுக்கு பாஜக பின்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால். எல்லாமே அரசியல் தான்.
அதே நடவடிக்கைகள் அதிமுக அமைச்சர் மீது பாயாதுன்னு என்ன கேரண்டி? அதனால தான் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்லாம் சொல்கிறாங்களாம், ஐயா ரொம்ப பகிச்சிக்காதீங்க, அடுத்த வாடி மோடி வந்துடுவார், ரொம்ப சண்டை போடாதீங்க, அடக்கி வாசிங்கன்னு வேலுமணி, தங்கமணி, இந்த மணிகள்லாம் மணிமணியான அட்வைஸ் கொடுக்குறாங்க அவருக்கு. வேணாம், ரொம்ப பகிச்சிக்க வேணாம், நம்மக்கிட்ட வீக் பாயிண்ட் இருக்குதுன்னு. ஆனால் எடப்பாடி வந்து எப்படியாவது மைனாரிட்டி ஓட் பேங்க் வரணுங்கிறதுக்கோசரம் மோடியை கடுமையாக எதிர்க்கிறார். மோடி அதை பற்றி கேர் பண்ணுறதில்ல. ஏன்னா எப்படியுமே தமிழ்நாட்டிலேருந்து பாரதிய ஜனதாவுக்கு சீட்டே வராட்டி கூட அவர் வந்துட போகிறார். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நீங்கள் அவர் பழியை மறக்காதவர். சரி, எங்களுக்கு அகைன்ஸ்டாக போகிறீங்களா, பன்னீர்செல்வத்துக்கு ராஜ்யசபா சீட் கொடுப்பாரு, பன்னீர்செல்வம் பையனுக்கு மந்திரி ஆக்குவார். இவங்க தேர்தலில் தோற்றி போனால் கூட ஓபிஎஸ்ஸை வந்து அதிமுக நிரூபிக்கிறதுல மோடி தயாராக இருப்பார். ஏன்னா அவர் கையில் தான் மத்திய அரசாங்கம், அவங்க கையில் தான் ஆட்சி இருக்குது. ஸோ இது என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் கட்சி தேர்தல் சமயத்தில் தான் யார் உண்மையான அதிமுகங்கிறத மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இத்தனை நாள் வரைக்கும் தொண்டர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. எங்ககிட்ட தான் அதிகமான தலைவர்கள், நான் தான் சின்ன வச்சுருக்கேன், எம்எல்ஏ வச்சுருக்கேன், எம்பி வச்சுருக்கேன்னு இவர் எடப்பாடி சொல்லலாம். ஆனால் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்கிறத 2 பேரும் தனித்தனியாக போட்டிட்டாலோ, ஓபிஎஸ் கூட்டணியில் போட்டிட்டு இவர் தனியாக போட்டிட்டாலும் தெரியும். ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அதிமுகவோட எதிர்காலமே அடங்கியிருக்கு, யார் கையில் கட்சி போகும் அப்படிங்கிற ஒரு டிபேட். ஆனால் மோடி இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ்க்கு பயம் இல்லை. ஓபிஎஸை பாதுகாத்துருவார், அவர் எந்த சிக்கலும் இல்லாமல் அவர் வெளியில் கொண்டாந்துருவார். அவருக்கும் கட்சியில் அவர் கட்சியில் சேர்த்துக்க மாட்டார். யாரோ கூட கேட்டாங்க, ஓபிஎஸ் வந்து பிஜேபி ஜாயின் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் பிஜேபி ஜாயின் பண்ணதால் அவர் வெளியில் தனியாக வச்சுட்டு எடப்பாடிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு அணியை உருவாக்கி அவரை டீஸ் பண்ணுவார். இதிலெல்லாம் மோடி அமித்ஷாவும் கில்லாடிங்க. இந்த வேலை பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும், எடப்பாடிக்கு மவுஸ் குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா பிரதமரோடு இருக்கார். அப்போ தான் எல்லா விதமான பிரதமர் ஓபிஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார், இபிஎஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வருங்காலத்தில் அவங்க சைடும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு 4 கேஸ் இப்போ ஆல்ரெடி கவர்னர் 2-3 கேஸ் அப்ரூவ் பண்ணிட்டாரு. அது தூஸ் தட்டினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போயிடும். இப்போ ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் வந்து அவமதிச்சிருந்தாங்க. அதாவது ஹிந்தி கற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் வந்து சொல்லியிருந்தாரு. இதனால வந்து ஸ்டாலின் அடுத்து வந்து இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்காத தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குமா சார்? ஸ்டாலின் ரொம்ப வருத்தப்பட்டதாக கேள்விப்பட்டேன். இன்ஃபேக்ட் அந்த பாலு பேசினதுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன்னா நாளைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு அவர் தமிழ்நாட்டில் போய் தேர்தலில் வந்து ஓட்டு கேட்பார். இந்தியை எதிர்த்து கேட்டாலும் கஷ்டமாயிடும், மோடியோட குறைகளை சொன்னாலும் எடுபடாது. இப்போ வந்து இந்தி கூட்டணியில் இருக்கிறது, இந்தி கூட்டணிக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் திமுக நல்லதில்லை. ஏன்னா திமுகங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம், ஒரு கட்சி. காங்கிரஸ் சார்ந்து இந்தி கூட்டணி சார்ந்து தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டை தவிர வெளியில் திமுக எங்கேயும் கிடையாது. பாண்டிச்சேரியில் இருக்குது, ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ ஆந்திராலேயோ கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியும். பாராளுமன்ற தேர்தலில் குறைஞ்ச வாட்டி ஜெயிச்சு காமிச்சார், ஸ்டாலினே ஜெயிச்சு காமிச்சார், ஸ்வீப் பண்ணார். இப்போ அந்த மாதிரி இல்லாட்டி கூட ஓரளவுக்கு சீட் வாங்க முடியும். ஆனால் இவர் அந்த கூட்டணி கட்சி தர்மத்துக்கோசரம் காங்கிரஸ் கட்சி இப்போ இன்ஃபேக்ட் யாரோ சொன்னாங்க, ஸ்டாலின் இந்தி கூட்டணியில் இருக்கிறது ஒரே காரணம் காங்கிரஸ் இல்லை அப்படின்னா இவர் வெளியில் வந்து காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் சண்டை வந்து, ஏன்னா இப்போ தான் வந்து சீட்டு பேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜி 4 கொடுப்பேன், அரவிந்த் கெஜ்ரிவால் 3 கொடுப்பேன், நிதிஷ்குமார் 5 கொடுப்பேன்னா காங்கிரஸ் வெளியில் வந்துடும். ஸோ தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும், அதில் எந்த பாதகமும் இல்லை. அது இந்தி கூட்டணி இருக்கோ இல்லையோ, இந்தி கூட்டணியில் இல்லாமல் இருந்தாலும் தொடரும். ஆனால் திமுகவோட 2ஆம் கட்சி தலைவர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், தலைவராக நமக்கு இந்தி கூட்டணி தேவையா, இந்த மாதிரி நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, நாளைக்கு வந்து இவங்க இந்தியில் தமிழ்நாட்டில் பேசுனாங்கன்னா ஓட்டு போடுவாங்களா, இப்போ நாளைக்கு கேம்பெயின் பண்ண வராங்கன்னா வராதேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தேஜஸ்வி யாதவ் ஹிந்தியில் தான் பேசுவார், இங்கிலீஷில் இங்கிலீஷ் பேச வராது. இந்தியில் பேசினா திமுகவுக்கு அது அடி மாதிரி ஆகும், அவங்க கொள்கைக்கு எதிரானதாகும். நீங்கள் வராதேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ராகுல் காந்தி வந்தாலும் இங்கிலீஷில் பேசிட்டு போகிற ஒரு தப்பு கிடையாது. சரி, ராகுல்லாம் வந்து அவருக்கு வந்து திமுகவோட கஷ்ட நஷ்டம் பலம் பலவீனம் தெரியும், என்ன பண்ணால் என்ன நடக்கும்னு. நீங்கள் லல்லு பிரசாத் யாதவோ, தேஜஸ்வி யாதவோ, சரத் யாதவோ அவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. கரடுமுரடான ஆட்கள் அவங்க. நிதிஷ்குமார் எவ்வளோ கரடுமுரடாக பேசினார் பாருங்க, மீட்டிங்லேயே பேசினார், திட்டினார், அப்புறம் இல்லைன்னு சார், அப்புறம் ஏதோ சமாளித்தார். ஸோ ஸ்டாலினே இப்போ வந்து இந்தி கூட்டணி விட்டு வரலாமான்ற மனநிலையில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அவர் முக்கியமான ஆலோசனை பேசினாங்களாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், இது இப்படியே போகக்கூடாது, ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு. அதே நேரத்தில் சொன்னாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் இந்தி கூட்டணி பற்றி யோசிக்கலான்னு. ஸோ ஸ்டாலின் இந்தி கூட்டணியினால் திமுகவுக்கு பாதகம் வரும்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம்
அந்த கூட்டணி விட்டு வெளியில் வரத்துக்கு தயங்க மாட்டார். ஏன்னா ஸ்டாலின் திறமையான முடிவு எடுப்பார். அவர் சும்மா வளவழ குழவழ முள்ள எடுக்க மாட்டார். அவருக்கு பாதகம் வரதான் இந்தி கூட்டணி பயன்னு சொல்லிட்டு வந்துடுவார். எந்த லாபமும் இல்லை, எந்த நஷ்டமும் இல்லை. ஸோ ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாங்கன்னு வருங்காலத்தில் பார்க்கணும். தன்மானம் உள்ள ஒரு தலைவர் ஸ்டாலின் இடத்துல இருந்தார்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா நீதி கேட்டு போராட்டம்னு ஒரு 2.0 ஒரு யோஜனா ஒரு போராட்டத்தை வந்து அதாவது பேருந்தில் வந்து பயணத்தை தொடங்குறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இங்கே ஜனவரி 25 தேதிக்குள்ளே தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துடும். ஆச்சு இன்னும் ஒரு மாதத்தில் தேர்தல் அறிவிப்பு வந்துட போகுது. தேர்தல் அறிவிப்பு பாராளுமன்ற தேர்தலுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இந்தியா முழுக்க நடத்தப்படும் தேர்தல். அந்த நேரத்தில் போய் நீங்கள் 3 மாதம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் பாத யாத்திரை போனீங்கன்னா கட்சி யார் கேம்பெயின் பண்ணுறது? இவர் விளையாட்டு பிள்ளையா இருக்காரு. வாக்குகளை சேகரிக்க அந்த வாக்குகளை சேகரிக்க நீங்கள் வந்து நடைபயணம் போகக்கூடாதுங்க, கேம்பெயினுக்கு போகணும். நீங்கள் போகிறது வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு 6 மாநிலமோ என்னமோ போனீங்க. அப்போ சவுத் என்னாச்சு, நார்த் என்னாச்சு, சென்ட்ரல் என்னாச்சு? எங்க இப்போது இந்தி கூட்டணிட்டு நீங்கள் முழுக்க விட்டா கூட காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி விட்டா கதி இல்லையே. கண்டிப்பாக காங்கிரஸின் முகமாக சோனியா காந்தி அம்மையார் அவங்க மதிப்பான உடம்பு முடியல, ஹெல்த் ரீசன், அவ்வளோ நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களால அந்த அளவு கேம்பெயின் பண்ண முடியாது, அதை நம்ம ஒத்துக்கணும். பிரியங்கா ராகுல் 2 பேர் தான் காங்கிரஸோட முகமாக இப்போ இருக்காங்க. மல்லிகார்ஜுன கார்கேலாம் 10 ஓட்டு வராது, யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. அவர் யாருன்னு அவர் ஊர்லேயே தெரியாது, தமிழ்நாட்டை விடுங்க, நார்த் இந்தியாவில் தெரியாது. மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர்ன்ற பதவியில் இருக்கிறத தவிர அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா மம்தா வந்து வெஸ்ட் பெங்காலை தவிர எங்கேயும் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் வந்து பஞ்சாப் டெல்லியை தவிர பண்ண முடியாது. எல்லாமே மாநில தலைவர்கள் தான். ஒரு தேசத்தை இணைக்கணும்னா காங்கிரஸ் கட்சியால் மட்டும்தான் முடியும். ராகுல் காந்தி இந்த நேரத்தில் பாத யாத்திரை போகிறது தவறான ஒரு முடிவு. ஏன்னா நீங்கள் கேம்பெயின் போனோம், மோடி பண்ண போடுறாரு பாருங்கள் கேம்பெயின். இப்போ 25ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் டேட் வந்துட போகிறது. எனக்கு தெரிஞ்சு டெல்லி தகவல் 22லேருந்து 25க்குள்ளே என்னைக்கு தேர்தல், எப்போ வாக்கு எண்ணிக்கை, வாக்கு எடுப்பு எண்ணிக்கை, கவுண்டிங் எண்ணிக்கை, ரிசல்ட் எண்ணிக்கை எல்லாம் வந்துட போகுது. மோடியும் அமித்ஷாவும் சுற்றுன்னு சுற்ற போகிறாங்க இந்தியா முழுக்க. அதில் பாதியாவது நீங்கள் சுத்தமாக வேண்டாமா? நீங்கள் பாத யாத்திரை பஸ் யாத்திரை போகிறேன்னு போனீங்கன்னா அப்போ கட்சி வந்து சவலப்பள்ளியே ஆகிடுமே. யார் பார்த்துப்பா? அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, பிரியங்காவையும் நீங்கள் வந்து பதவி வேணான்னு சொல்கிறீங்க. அங்கே உள்ளுக்குள்ளே போர் நடக்குது. பிரியங்காவுக்கு ராகுலுக்கு யார் என்ன பண்ணுறதுன்னு. ஒன்று பிரியங்காட்ட கொடுத்து அவங்கள வந்து இப்போ கட்சி தலைவராக்கிட்டு அவங்கள பிரதமர் உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இஷ்டம் இல்லையா? சரி, தப்பில்லை, உங்களுக்கு உங்களோட சௌரியம். தங்கையை பிரதமர் வேட்பாளராக போட்டு இந்திரா காந்தி மாதிரி ஒருத்தர் வரட்டும், லேடி வரட்டும், என்ன தப்பு? காங்கிரஸுக்கு முகமே பிரியங்கா காந்தி தான், போடுங்க, அனௌன்ஸ் பண்ணுங்க, தேர்தலில் போட்டி போட்டோம், யூபியில் உங்கள் அப்பா தொகுதி அம்மா தொகுதி ஏதாவது தொகுதியில் போட்டு ஜெயிங்க. அதுவும் பண்ண மாட்டேன்றீங்க. அவருக்கு அந்த பிரதமர் ஆசை இருக்கிறனால தான் அவர் இந்த மாதிரிலாம் திட்டத்தை பிரதமர் ஆசை இருக்குது, அதுக்கு உண்டான காரியங்கள் ஈடுபடுறீங்களா? ஆசை மட்டும் இருந்தால் போகாதுமா, அதுக்கு உண்டான அடித்தளம் அமைக்க வேணாமா? எல்லாருக்கும் தான் ஆசை இருக்குது பிரதமராக வரணும்னு. நிதிஷ்குமாருக்கு ஆசை இருக்குது, லல்லு பிரசாத் யாதவ் இருக்குது, ஏன் 90 வயசு தேவகவுடாக்கே ஆசை இருக்குது. அது ஆசை இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தூங்க விடாமல் தடுக்கிறது தான் கனவு. நீங்கள் வெறுமை கனவு காண்டு ராகுல் காந்தி உட்காந்து என்ன பிரயோஜனம்? என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? கட்சியை வளப்படுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறீங்களா? டூர் பண்ணுறீங்களா? மக்களை போய் பார்க்குறீங்களா? ஏதோ பாரத் ஜோடோ யாத்திரை போனீங்க. பாரத் ஜோடோ யாத்திரைனால கர்நாடகாவில் ஜெயிக்கலை. கர்நாடகாவில் ஜெயித்துக்கான சிவகுமார்ன்ற ஒரு மனிதனால் கர்நாடகாவில் ஜெயிச்சது. இவங்க ஒன்றா கிளைம் எடுத்துக்கலாம், ராகுல் காந்தி போனதால. ஆனால் சிவகுமார் தான் முழுக்க காரணம். எப்படி தெலுங்கானாவில் மெயினாக ரேவந்த் ரெட்டி காரணமோ, அண்ணான்னு சொல்லக்கூடிய ரேவந்த் ரெட்டி, அதே மாதிரி கர்நாடகாவில் சிவகுமார் காரணம். நீங்கள் ஒன்றும் சும்மா கிளைம் கிரெடிட் எடுத்துக்கலாம், என்னால் தான். இது லோக்கல் ஃபேக்டர் தான் இந்த வெற்றி காரணம். இந்த வெற்றி பாராளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்குமா? சந்தேகம். ராகுல் காந்தி பிரதமரா வரக்கூடாதுன்றதை நிதிஷ்குமார் எதிர்பார்க்கிறாரா? நிதிஷ்குமார் இந்தி கூட்டணி தொடங்கின காரணம் உங்களுக்கு தெரியுமா? அவர் பிரதமராக வரணும். எப்பவுமே பிரதமராக வரமாட்டேன்னு சொன்னவங்களாம் பிரதமர் பதவிக்கு போட்டி போடாங்க, அதை நம்ம பார்த்துருக்கோம். இவர் என்ன பயன்னா, என்னதான் இருந்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு மாற்றா இந்தியாவில் பார்க்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அது மறுப்பு கிடையாது. இப்போ வேணா வீக்காக இருக்கலாம், எல்லாம் வேணா சொல்லலாம், அது திருப்பி எமர்ஜ் ஆகும். எப்பவுமே வீக்னா ஒரு 10 வருஷமாக கட்சி இல்லைன்னா, ஆட்சி இல்லைன்னா வீக்காக தான் இருக்கும். இவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க? குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க பார்க்குறாங்க. இந்த மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு துண்டை போட்டு வைக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்னு அவ்வளோ சீப்பான மாதிரி. என்ன இப்போ எடுத்து ஒரு காலத்தில் இருந்தது, சந்திரசேகர், குஜ்ரால், சரண் சிங், மொராஜ் தேசாய், விபி சிங் மாற்றி வந்தாங்க. 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆண்டார், ஒன்றும் அஸ்திக்க முடியல. 10 வருஷம் மோடி ஆள்றார், ஒன்றும் அஸ்திக்க முடியல. மத்திய அரசாங்கத்தில் நிலையான அரசாங்கத்தான் மக்கள் விரும்புகிறாங்க.
இந்த கூட்டணி அரசு, இந்த தொங்கி இருக்குது ஹங் பார்லிமெண்ட், அதெல்லாம் ஜனங்க விரும்புறதில்லை. ஜனங்க விரும்புறது எனக்கு ஒழுங்காக டெவலப்மெண்ட் ஒர்க்கியா, காரியம் நடக்கணும், ஒழுங்காக டெவலப்மெண்ட். ஏன்னா கூட்டணியில் இருந்தீங்கன்னா கூட்டணி கட்சியை சமாதானப்படுத்துறதுலேயே உங்கள் டைம் வேஸ்ட்டாக போடும், மக்களுக்கு பண்ண முடியாது. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி வர கட்சியெல்லாம் மெஜாரிட்டியில் தான் வரும், மக்களுக்கு நல்லதோ கெட்டதோ மக்களுக்கு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மெஜாரிட்டி வரக்கூடிய கட்சி தான் சரி. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த பிரதமர் இந்தி கூட்டணி தான், அடுத்த பிரதமர் மோடி தான் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இவங்க ஆசை அத்தைக்கு மீதம் போச்சா சித்தப்பான்ற லெவலில் வச்சுப்போம். இந்தி கூட்டணி 250 சீட் ஜெயிக்குது. நிதிஷ்குமாரை பிரதமராக காங்கிரஸ் அனுமதிக்குமா? கண்டிப்பாக அனுமதிக்காது. அரவிந்த் கெஜ்ரிவால் அனுமதிப்பாரா? மாட்டார். மம்தா பானர்ஜி ஆதரிக்குமா? முடியாது. ராகுல் காந்தி ஆதரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறது ஒரு பொம்மை பிரைம் மினிஸ்டர், கார்கே மாதிரி ஒரு பொம்மையை தூக்கி உட்கார வைப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு பொம்மையை எடுப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா பின்னாடியிலேருந்து இயக்கிறதுக்கு ஒரு பொம்மை. இப்போ ராகுல் காந்தி காங்கிரஸ்ல தலைவர்ன்ற ஒரு மரியாதையை இந்தி கூட்டணி அவருக்கு கொடுக்கல. சோனியா காந்திக்கு மரியாதை கொடுக்குறாங்க, சீனியர் லீடர்னு. ராகுல இன்னும் வந்து அவங்க வந்து இது வந்து ஸ்டாலினுக்கு தெரியும். ஸ்டாலின் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, இவருக்கு ஏற்பட்ட அவமானம், ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட அவமானம் எல்லாத்தையும் ஸ்டாலின் பார்த்துட்டு இருக்கார். அவர் நான் முதல்ல சொன்ன மாதிரி காங்கிரஸ் என்ற ஒரு கட்சிக்கோசரம் அவர் பொறுத்திருக்கார். காங்கிரஸ் இந்தி கூட்டிலேருந்து வர வாய்ப்பு இருந்ததுன்னா அடுத்த கட்சி வெளில வர கட்சி திமுக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட லாயல்ட்டி காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டில் வந்து தேஜஸ்வி யாதவோ நிதிஷ்குமாரோ ஓட்டு கேட்டு ஜெயிக்க போகிறது இல்லைங்க. விபி சிங் இருந்தார், இல்லைன்னு சொல்ல, மொரார்ஜி தேசாய் இருந்தார், அதுவும் அந்த தலைவர்லாம் இருந்தாங்க. வட இந்திய தலைவர் எங்க அத்வானி வாஜ்பாய்க்கு எல்லாமே தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருந்தது. அது வேற லெவல். இந்த லெவலில் போய் நீங்கள் வந்து நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் இவங்கெல்லாம் வந்து ஓட்டு கேட்டாங்கன்னா வேலைக்கு அதிகம் ஒன்றும் நடக்காது. இருக்கிறது நெகட்டிவாக போயிடும். அவங்களும் கோவத்திலாம் இருக்காங்க திமுக மேலே. அந்த வட இந்தியன் பானிபூரி, நாய்கறி, இந்த மேட்ரு செந்தில்குமார் சொன்னது, இதெல்லாம் கோவத்தில் இருக்காங்க. ஸோ இது பொருந்தா கூட்டணியாக பார்க்குறது. இது எப்போ உடையும் நீங்கள் கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு 20-30 சீட்டாக கொடுப்பேங்கன்னு இந்தி கூட்டணி முழுக்க, இந்தியா முழுக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ காங்கிரஸ் வெளியில் வந்துடும். ஏன்னா 30-40 சீட்டில் போட்டிட்டு ஒரு தேசிய கட்சி கேவலப்படுறதுங்கிறது அவங்களுக்கே மனசாட்சி உள்ள யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ யூபியில் 2-3 சீட் கொடுக்குறான்னு எப்படி ஒத்துக்க முடியும்? அது அவங்க கோட்டை, ஒரு காலத்தில் கோட்டையாக இருந்தது. இப்போது ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எனக்கு மோடி பிடிக்கலப்பா, பிஜேபி பிடிக்கலப்பா, 10 வருஷம் ஆண்டாங்க, சரி யாருக்கு போடலாம், காங்கிரஸுக்கு தான், காங்கிரஸுக்கு போடு, அப்படி தான் பண்ணுவாங்க ஜனங்க. ஒரு உதாரணத்துக்கு மைண்ட் செட்டு, மோடி 10 வருஷம் ஆண்டார், போதும்பா 10 வருஷத்துக்கு மேலே வேணாம், யாருக்கு போடலாம், சரி ராகுல் வேணா போட்டு பார்க்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கெடுக்குறீங்க. இப்போ ராகுலுக்கு போடாமல் நீங்கள் வந்து நிதிஷ்குமார்னா இந்த ஆளுக்கு மோடியே பெட்டர்ப்பா, எதுக்கு அவனுக்கு போனோம், யாருனே தெரியாத, அவன் எங்கே பீகாரில் உட்காந்துருக்கான், அவன் என்ன பண்ணுவார் தெரியாது, அதெல்லாம் வேணாம் விடு. இதுதான். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒட்டு பார்த்தீங்கன்னா சட்டசபை தேர்தலுக்கு லோக்கல் கட்சிக்கு வாக்கு போடுவாங்க, பாராளுமன்ற தேர்தலுக்கு தேசிய கட்சிக்கு தான் வாக்கு போடுவாங்க. சார் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கு ஒரு சீட்டு கொடுக்குறதா வந்து தகவல்லாம் வருகிறது சார். வசீகரனுக்கு ஒரு சீட்டு கேட்டிருக்காரு. ஆனால் அடுத்த கேள்வி வந்து திமுக வச்சாங்களா, டிஎம்கே ஒரு சீட்டு நீங்கள் டெல்லியில் கொடுப்பீங்களான்னு. எங்க தமிழர் பகுதி இருக்குங்க, ஆர்கே புரம் இருக்குங்க, கரோல் பாக் இருக்குங்க, ஒரு பேச்சுக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா தெரியல. திமுகவுக்கு ஒரு கட்சி வசீகரனுக்கு தமிழ்நாட்டில் கொடுத்தா டெல்லி திமுக தலைவருக்கு நீங்கள் வந்து கரோல் பாக்லேயோ ஆர்கே புரத்துலேயோ தமிழர் அதிகமாக இருக்கிறதுல ஒரு சீட் கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி வந்தால் ஆம் ஆத்மி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வட இந்திய கட்சி, அங்கே சவுத் இந்தியனே கிடையாது. காங்கிரஸ் வேணால் கொடுக்க ட்ரை பண்ணலாம், ஆனால் ஆம் ஆத்மி கொடுக்காது. ஆம் ஆத்மிக்கு என்ன பார்க்குது, 1-2 எம்பியாவது தமிழ்நாட்டிலேருந்தோ கர்நாடகாலேருந்தோ கேரளாவிலேருந்தோ ஆந்திராவிலேருந்தோ வந்தால் நம்ம வந்து ஒரு தேசிய கட்சியாக பிரகடனப்படுத்திக்கலான்னு பார்க்குறது. அதுக்கு வந்து ஸ்டாலின்கிட்ட தூது விடுறாங்க. ஸ்டாலின் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கே 5 சீட் தான் கொடுக்க போகிறார் அவர். அப்புறம் ஜவஹர்லால் இருக்கார், திருமாவளவன், அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது? ஸோ கேட்கறது தப்பு கிடையாது, கேட்கறதுனால எந்த தவறும் கிடையாது. முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது ஸ்டாலின் தான், இவங்க இல்லை. இவங்க கூட சமாஜ்வாதி கூட தான் 4 சீட்டு கேட்கலாம், எப்படி கொடுக்க முடியும்? தருணம் இல்லை. அது நம்ம நியாயம். ஆம் ஆத்மிக்கு நிற்க வச்சு ஓட்டு போட்டு அந்த சீட்டு தோற்று போயிடுதுன்னா திமுகவுக்கு தான் கெட்ட பேர். ஆம் ஆத்மி கேண்டிடேட்டுக்கு ஸ்டாலின் கேம்பெயின் பண்ணுறது வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், நல்ல மனிதர் தான், தப்பு கிடையாது. மக்கள் ஓட்டு போடல ஆம் ஆத்மி. ஏன்னா ஆம் ஆத்மி இதுக்கு முன்னாடி சட்டசபை தேர்தல் தோட்டு போட்டு டெபாசிட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், தனியாக போட்டு அது கட்சியை பற்றி நான் தப்பாக சொல்ல, அதுக்கு பேஸ் இல்லை. அப்படிப்பட்ட பேஸ் இல்லாத கட்சி நீங்கள் தோற்று போயிட்டாங்கன்னா அந்த ஒரு சீட்டு மைனஸ் ஆகிடும் ஸ்டாலினுக்கு. அதையும் அவர் கணக்கில் வச்சுப்பார். ஸ்டாலின் வந்து ஒரு சீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 தடவை 20 தடவை யோசிப்பார். காங்கிரஸில் என்ன சொன்னாரா,
இப்போ இருக்கிற 10 சீட்டு எம்பி மறுபடியும் கிடையாது. புதுசாக 5 பேரை கொண்டாங்க. நீங்கள் கேட்குற தொகுதி கொடுக்குறேன், எடுத்துக்கங்க, என்ன தொகுதி வேணும் எடுத்துங்க. ஆனால் அந்த 10 பேர் கிடையாது, ஒன்றுமே பண்ணல, பாராளுமன்றத்தில் பேசக்கூட இல்லை அப்படின்னு கடுப்படிக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி ஆம் ஆத்மிக்கெல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சார் இப்போ திமுக எம்பி அந்த செந்தில்குமார் பார்த்தீங்கன்னா கட்சியில இருந்து வெளியில போறதா தகவல்லாம் வருது. ஆனா திமுகவோட தலைமையெல்லாம் வந்து அவர் மேல ஒரு அதிருப்தி இருப்பதா வந்து தகவல்லாம் வருகிறது சார். உங்களோட கருத்து என்ன? இங்கே பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு சொல்லிட்டாராம், இந்த மாதிரி வந்து வேலைக்காகாது, செந்தில்குமாரோட பேச்செல்லாம் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும், தமிழ்நாட்டிலே உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும், நார்த் இந்தியா விட்டுருங்கன்னு. அவருக்கு இந்த வாட்டி சீட் எம்பி சீட் இல்லைன்ற முடிவுக்கு ஸ்டாலின் வந்துட்டார். அது தப்பு இல்லை. ஸ்டாலின் யாருக்கு சீட் கொடுக்கணுன்ற முடிவு அவர் எடுப்பார், மற்றவங்க எடுக்க முடியாது. அவர் கட்சியில் யார் அமைச்சராக இருக்கணும், யார் எம்பி ஆகணும், யார் எம்பி அவர் முடிப்பார். செந்தில்குமார் எம்பி பதவி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர் ரெபல் ஆகிட்டார். இப்போ இந்த கோவ பேச்செல்லாம் என்ன காரணம்னா தலைமை மீது அதிருப்தி. எப்படி பிடிஆர் பேசினாரோ அந்த மாதிரி தலைமை மீது அதிருப்தியில் பேசுறார். நம்ம இவர் ஆர்எஸ் பாரதி பேசினார். தலைமைக்கு மேலே கோவம் வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கட்சியை காட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி 2 வார்த்தை பேசி கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்குவாங்க. ஸ்டாலின் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், தேர்தலில் சீட் கொடுக்க மாட்டார். நீ வெளில போகிறதா போய்க்காங்க, ஏடிஎம்க்கு போகிறீங்களா போய்க்காங்க, பிஜேபிக்கு போகிறீங்களா போய் யாரும் சேர்க்க மாட்டாங்க. அவரை பிஜேபியிலேயோ ஏடிஎம்கிலையோ எந்த கட்சியும் சேர்க்க மாட்டாங்க. சரவணன் ஒருத்தர் இருந்தார், என்ன ஆச்சு முதல்ல உங்களுக்கு தெரியும். சரவணனுக்கு அடுத்த 2வது சரவணன் செந்தில்குமார். அவர் கட்சி விட்டு போனாலும் ஸ்டாலின் கேரே பண்ண மாட்டார், அந்த இடத்துல வேறு ஆளை போடுவார். திமுகங்கிறது வந்து ஆள் பஞ்சம் இல்லைங்க. நீங்கள் இன்னொரு 30 பேர் புதுசாக ஸ்டாலின் போடணும்னு முடிவு பண்ணால் கூட 30 பேர் லிஸ்ட் அவர் கையில் வச்சிருக்கார். அவர்கிட்ட 4 லிஸ்ட் இருக்குது, 30 புதுமுகங்கள் லிஸ்ட்டு வச்சுருக்கார். 15 புதுமுகம், 15 பழைய முகம் லிஸ்ட்டு வச்சுருக்கார். 20 பழைய முகம், 10 புதுமுகம் லிஸ்ட்டு வச்சுருக்கார். எல்லா லிஸ்ட்டும் கையில் வச்சுருக்காரு. 30 வகையில் போட்டி போடுவார் டிஎம்கே. அது கேண்டிடேட் தெரிஞ்சு போச்சு. எந்த 30 முடிவு பண்ணோம், யார் கேண்டிடேட்னு முடிவு பண்ணோம். ஓரளவுக்கு அவங்க வந்து இப்போ தயாநிதி மாறனா கண்டிப்பாக உண்டு, அந்த மாதிரி பாலு கிடையாது, ஏன்னா பையனுக்கு கொடுத்தனால சில மாற்றங்கள் வரலாம், சின்ன மாற்றங்கள் வரலாம். பட் லிஸ்ட்டு கையில் வச்சுருக்காரு. அந்த லிஸ்ட்டில் செந்தில்குமார் பேர் இல்லை. அப்போ அமைச்சர்கள் சிறைக்கு போனாலும் அடுத்த லிஸ்ட்டு தயாராக வச்சிருக்காரு. அமைச்சர்களுக்கும் அடுத்த லிஸ்ட் வச்சிருக்காரு. அமைச்சர்கள் இன்னும் 2-3 பேர் மாட்டினாங்கன்னா அமைச்சரை மாற்றம் செய்யறதுக்கு லிஸ்ட் வச்சிருக்காரு. அது என்ன யோசிக்கிறாங்கன்னா கவர்னர்கிட்ட போகணும், அதான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இப்போ ராஜகான்பன் மாற்றி விட்டது, கவர்னரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கவர்னருக்கு போக வேணால், கம்யூனிகேஷன்லேயே முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு மெசேஜ் அமைச்சிக்க அக்செப்டான போர்ட்ஃபோலியோ மாறிடுது. ஆனால் அமைச்சரவை மாற்றம்னா அங்கே கவர்னர் உள்ளே வரணும், கவர்னர் உள்ளே வந்து பதவி ஏற்று பண்ணணும். அப்போ சில சிக்கல்லாம் வரும். அதுதான் ஸ்டாலின் தள்ளி போட பார்க்குறாரு. இப்போ கூட வந்து அமைச்சரவை இப்போ வந்து புதுசாக அமைச்சர் போட்டுருக்கலாம், போட முடியாதுன்னு இல்லை. இப்போ பொன்முடிக்கு பதில் 2 அமைச்சர் போட்டுருக்கலாம். ஸ்டாலின் என்ன பார்த்தா திருப்பி நம்ம ராஜ்பவன் போனோமாப்பா, என்னப்பா அது மாற்றி கொடுத்துடலாம்ப்பா அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கார். அது அவர் எடுத்த முடிவு, குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் 2-3 பேர் மாட்டினாங்கன்னா அமைச்சரவை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.